வாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கச்சிக்கு தாலி பிரிச்சு கோத்துருந்தோம். அந்த ஃபங்ஷன் வீடியோ தான். ஆடிப்பெருக்குக்கு வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஆத்துக்கு போய் தான் நாங்க சாமி கும்பிட்டுட்டு கயிறுலாம் கட்டிட்டு வருவோம். இந்த வருஷம் ரொம்பவே ஸ்பெஷல். என் தங்கச்சியோட ஃபங்ஷனும் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்ஷனை காலையில நல்லபடியா முடிச்சுட்டு, சாயங்காலம் போய் ஆத்துல மாலை விடணும் இல்லையா? நிச்சயதார்த்த மாலை, ரிசப்ஷன் மாலை, அதுக்கப்புறம் கல்யாண மாலை எல்லாத்தையுமே வந்து சேர்ந்து ஆத்துல விட்டு வந்தாச்சு. எங்க இதில எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலி பிரிச்சு ஒரு 5 பேர், 7 பேர் நல்லா வாழ்ந்தவங்கள வந்து சேர்ந்தாப்புல அப்படியே அவங்க கழுத்தில் போடுவாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு தங்கச்சி வந்து எல்லார் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா, இருந்த எல்லாரையும் ஏற்றி ஒரே காரில் ஏற்றி யாரடி நீ மோகினி பரா மாதிரி திணிச்சிக்கிட்டு போயிட்டோம் ஆற்றுக்கு. ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுன்னு நான் நினப்பேன். அதே மாதிரி நல்லபடியாக ஃபங்க்ஷன் அப்போ இங்கே துபாயிலேருந்து இங்கே வந்துட்டேன். ஸோ ஆற்றுல போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு மாலையும் விட்டுட்டு வந்தோம். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.